கற்பனை செஞ்சு பாருங்களேன். பிரம்மாண்டமான மலைகள் சுக்கு நூறா உடையுது, பாதாள உலகம் அதிருது, 8 திசைகள்ல இருக்கிற பிரபஞ்ச சக்திகளும் ஒன்னோட ஒன்னு மோதுது. கேக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, ஒரு ஹாலிவுட் படத்துல வர்ற உச்சக்கட்ட கிராஃபிக்ஸ் சண்டை காட்சி மாதிரி இருக்குல்ல. ஆனா இந்த சண்டை காட்சிய எந்த ஒரு ஹாலிவுட் இயக்குனரும் எழுதல. ஓ, அப்படியா? ஆமாங்க. இத 600 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தமிழ் கவிஞர் எழுதியிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் உங்கள மகிழ்விக்கிறதுக்காக இல்ல. இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற மன அழுத்தம், பயம், அப்புறம் அந்த தகவல் பெருக்கத்தால வர்ற குழப்பம், இது எல்லாத்தையும் முழுமையா குணப்படுத்துற ஒரு உளவியல் ஆயுதம் அது. கண்டிப்பா. ஏன்னா நம்மில்ல பலரும் இன்னைக்கு இந்த தகவல்களுக்கு நடுவுல மூச்சு திணறிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு மனிதர் மனித மனதோட உளவியலை எவ்வளவு ஆழமா புரிஞ்சு வச்சிருக்காருன்னு பார்க்கும்போது நிஜமாவே பெரும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் அதே ஆச்சரியம்தாங்க. இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல அருணகிரிநாதர் எழுதின சில படைப்புகளை, குறிப்பா மதுரை திட்டத்தோட தரவுகள்லேருந்து எடுத்து முழுமையா அலச போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஆமா, இது ஏதோ வெறும் பக்தி இலக்கியம் இல்ல பழைய கவிதைன்னு ஒதுக்கிட முடியாது. உங்கள போல எப்பவும் புதுசா கத்துக்க துடிக்கிற ஒருத்தருக்கு இது ஒரு மிகப்பெரிய தத்துவ அப்புறம் உளவியல் பொக்கிஷம். நிறைய நேரங்கள்ல இந்த ஆவணங்களை நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு இது வெறும் கடவுளை போற்றும் கவிதைகள்னு நினைச்சிடுறோம். ஆனா ரொம்ப ஆழமா பாத்தீங்கன்னா மனித மனதோட மிகச் சிக்கலான இருளை போக்குற தத்துவங்கள் இதுல புதைஞ்சு கிடக்கு. குறிப்பா சொல்லணும்னா, குறிப்பா இன்றைய காலகட்டத்துல இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம கவனத்தை சிதறடிக்கிற தகவல் பெருக்கத்துல இருந்து தப்பிச்சு ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனையை எப்படி அடையறதுங்கிறதுக்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் இதுல இருக்கு. இந்த தகவல் பெருக்கம் தானே இன்னைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. மொபைல் போனை எடுத்தா நோட்டிபிகேஷன்ஸ், நியூஸ், சோஷியல் மீடியான்னு மூளைக்கு ஒரு வினாடி கூட ஓய்வே இல்ல. அதான் உண்மை. இதனால வர மன உளைச்சலை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் எல்லோருக்கும் இருக்கு. இதுக்கெல்லாம் 600 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தீர்வு சொல்லியிருக்காரா? மிக தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் எழுதின கந்தரனுபூதியில வர்ற ஒரு குறிப்பிட்ட வரி இன்னைக்கு இருக்கிற நவீன உளவியலோட அப்படியே பொருந்தி போகுது. எந்த வரி அது? அனுபூதியோட 12வது பாடல்ல சும்மா இரு சொல்லற அப்படின்னு ஒரு வரியை அவர் பதிவு செய்றாரு. அதாவது எந்த சிந்தனையும் இல்லாம தேவையற்ற பேச்சுக்களை நிறுத்திட்டு அமைதியா இருங்கிறது தான் அதோட பொருள். ஒரு நிமிஷம் வருங்க. என் மூளையில ஒரு நாளைக்கு 1000 விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. வேலையில எக்கச்சக்கமான பிரஷர், முடிக்க வேண்டிய பொறுப்புகள் இருக்கு. இந்த நேரத்துல என்ன பார்த்து சும்மா இருன்னு சொன்னா அது எப்படிங்க சாத்தியமாகும்? அது ஒரு நியாயமான கேள்விதான். இது வெறுமனே நம்ம எண்ணங்களை வலுக்கட்டாயமா அடக்கி வைக்கிற மாதிரியோ இல்ல பொறுப்புகள்ல இருந்து தப்பிச்சு ஓடுற சோம்பேறித்தனம் மாதிரியோ ஆயிடாதா? கண்டிப்பா இல்ல. எண்ணங்களை அடக்கி வைக்கிறது வேற, விழிப்புணர்வோட அமைதியா இருக்கிறது வேற. அவர் சொல்ற அந்த சும்மா இரு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சியற்ற நிலையோ முடங்கி போன நிலையோ கிடையாது. அப்போ அது என்ன நிலை? அது ஒரு உச்சக்கட்ட விழிப்புணர்வு நிலை, அதாவது பீக் அவேர்னஸ். நம்ம மனம் எப்பவுமே என்ன பண்ணுதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? அது நேற்றைய கவலைகள்ல இல்லனா நாளைக்கு என்ன நடக்குங்கிற பயத்துல தான் உழண்டிட்டே இருக்கும். ஆமா, எதையாவது ஒன்ன நினைச்சு குழப்பிட்டே தான் இருக்கும். அதேதான் அனுபூதியோட 9 மற்றும் 16வது பாடல்கள்ல அவரு சொல்றாரு. உலக மாயைகள் அப்புறம் பேராசைங்கிற நோயிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு அவர் பேசுறாரு. பேராசை எனும் பிணியில் பிணிபட்டுன்னு 16வது பாடல்ல அவர் குறிப்பிடுறது நம்ம சுத்தி இருக்கிற அறியாமை இருளத்தான். ஓஹோ. அந்த இருளை விளக்கிட்டு அறிவை முழுமையா பயன்படுத்துற ஒரு தியான நிலைதான் இந்த சும்மா இரு. அப்படி என்றால் மொபைல் போன்ல எல்லா நோட்டிபிகேஷன்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு இருட்டறையில எந்த சத்தமும் இல்லாம கண்ண மூடி உட்கார்ந்துட்டா அந்த அமைதி கிடைச்சிடுமா? இல்லல. மொபைல் நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்றதுங்கிறது வெளியுலகத்துல நாம செய்யற ஒரு தற்காலிக மாற்றம். ஆனா அவர் சொல்றது உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு ஆழமான மாற்றம். எனக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இந்த தியான நிலைக்கும் என்னோட அன்றாட கவலைகளுக்கும் என்னங்க சம்பந்தம்? இது அவர் இன்னும் கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கைக்கு புரியும்படி விளக்கியிருக்காரா? தத்துவார்த்தமாவே விளக்கியிருக்காரு. மனித மனத்தோட அடிப்படை இயல்பே எல்லாவற்றையுமே 2ஆ பிரிச்சு பார்க்கறது தான். லாபம், நஷ்டம், நல்லது, கெட்டது, வெற்றி, தோல்வின்னு இந்த பைனரி திங்கிங் மூலமா தான் நம்ம மூளை தொடர்ந்து இயங்குது. சரியா சொன்னீங்க. ஆனா அனுபூதியோட 13வது பாடல்ல அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இறைவன் என்பவன் உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று. இருங்க. உருவமும் இல்ல, அரூபமும் இல்ல, இருக்குன்னும் சொல்ல முடியாது, இல்லன்னும் சொல்ல முடியாது. இது ஏதோ நம்மள குழப்பறதுக்காக உருவாக்குன வார்த்தை விளையாட்டு மாதிரி இருக்கே தவிர என் பயத்தை போக்க இது எப்படி உதவும்?
இது வார்த்தை விளையாட்டு இல்லைங்க. இதை ஆழமா புரிஞ்சுக்கிட்டா இதுதான் தத்துவத்தோட உச்சம். ஒரு விஷயத்த நல்லதா கெட்டதான்னு ரெண்டா பிரிச்சு பார்க்க பழகின நமக்கு அந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்குங்கிறதா அவர் உணர்த்துறாரு. உங்களுக்கு கவலைங்கிறதே எங்கிருந்து வருதுன்னு யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயம் கெட்டதா முடிஞ்சிடுமோங்கிற கணிப்புல இருந்து தானே. ஆமா, கண்டிப்பா. இந்த பைனரி சிந்தனையை தாண்டி நீங்க வந்துட்டா, அதாவது நடப்பது நடக்கட்டும், அது வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டதுங்கிற புரிதலை அடைஞ்சிட்டா, உலகத்தோட எந்த சலனமும் உங்களை அசைக்க முடியாது. அந்த நிலையை அடையிறது தான் உண்மையான சும்மா இரு. ஓ, அதாவது மூளைய அணைச்சு வைக்கிறதுல தேவையற்ற குப்பைகளை அழிச்சிட்டு கவனத்தை 100% கூர்மையாக்குறது. கேட்கவே ரொம்ப நிம்மதியா இருக்கு. மன அமைதியை பத்தி இவ்ளோ ஆழமா இவ்ளோ மென்மையா பேசியிருக்காரு. ஆமா. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தெரியுது. விஷயமும் ரொம்ப சுவாரஸ்யமா மாறப்போகுது இப்போ. அப்படி என்ன முரண்பாடு? மன அமைதியை பத்தியும் சும்மா இருன்னு எந்த சலனமும் இல்லாம இருக்கிறதையும் பத்தி பேசின அதே கவிஞர் அடுத்த நொடிய முற்றிலும் முரணான ஒரு விஷயத்த கையில எடுக்கிறாரு. பிரபஞ்சத்தையே அதிர வைக்கிற, மலைகளை சுக்குநூறா உடைக்கிற ஒரு பிரம்மாண்டமான போரை பத்தி பாடியிருக்காரு. ஆமா. அமைதியா இருக்க சொன்னவர் எதுக்காக திடீர்னு கையில ஆயுதத்தோட ஒரு மாபெரும் அழிவு பத்தி பேசணும்? இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் எப்படிங்க தொடர்பு இருக்க முடியும்? இங்கதாங்க மனித மனத்தோட மிகப்பெரிய உளவியல் ரகசியமே அடங்கியிருக்கு. இது அருணகிரிநாதரோட மேதைமைன்னே சொல்லலாம். அமைதியை நோக்கி போறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அழிவு நடந்தாகணும். நீங்க மயில் விருத்தம் அப்புறம் சேவல் விருத்தம் பாடல்களை குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். அவர் மயிலையும் சேவலையும் வெறும் சாதாரண பறவைகளா பார்க்கல, தீமைகளை அழிக்கிற மிகப்பெரிய பிரபஞ்ச சக்திகளா, அதாவது காஸ்மிக் ஃபோர்ஸஸா சித்தரிச்சிருக்காரு. தோட 3வது அப்புறம் 8வது பாடல்களை படிச்சு பாருங்க. மயில் நடனம் ஆடும்போது பாதாள உலகமும் 8 திசைகளும் கௌதகிரி மாதிரி மலைகளும் பெயர்ந்த அதிர்தான். சக்கர பிரசண்டா கிரிமுட்ட கிளிந்துன்னு அண்ட சராசரங்களும் உழுக்கப்படுதுன்னு அவர் பாடியிருக்காரு. சேவல் விருத்தத்தை பத்தி அவர் சொல்றது இன்னும் மூர்க்கமா இருக்கும். உண்மையாவே சேவலோட ஒரு கூவல் கொடிய பேய்களையும் பில்லி சூனியங்களையும் விரட்டுறதோட மட்டும் இல்லாம தீராத கொடிய வியாதிகளையும் குணப்படுத்துதான். ஆமா, மாறாத முயலகன், வயிற்றுவலி, குன்மம், மகோதரம், பெருவியாதி, வாதப்பித்தம், சிலைப்பிரமணம் குட்டம்னு பல நோய்களை சேவலோட கூவல் விரட்டி அடிக்குதுன்னு 7வது பாடல்ல பதிவு செய்யறாரு. எனக்கு என்ன புரியலன்னா, மன அமைதிய பத்தி பேசுற ஒரு இடத்துல எதுக்காக ஒரு பறவையோட நடனத்துக்கும் கூவலுக்கும் இவ்வளவு பிரம்மாண்டமான சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு? அது ஒரு நல்ல கேள்வி. உலகத்தை காப்பாற்ற ஒரு மாபெரும் சக்தி அசுரத்தனமா போராடுற மாதிரி இது ஏன் எழுதப்படணும்? நாம வெளியில இருந்து மேலோட்டமா பார்க்கும்போது இது ஏதோ ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் காட்சி மாதிரி தெரியலாம். ஆனா இதையே நாம ஒரு பரந்த பார்வையில உளவியல் பின்னணியோட இணைச்சு பார்த்தா இதோட உண்மையான ஆழம் புரியும். என்ன ஆழம்? இந்த அசுரர்கள், பேய்கள், தீராத நோய்கள்னு அவர் குறிப்பிடுறது எதுவுமே வானத்திலிருந்தோ பாதாளத்திலிருந்தோ வர வெளியாபத்துகள் கிடையாது. அவையெல்லாம் நம்ம மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா வேர் ஊன்றி இருக்கிற பயம், அறியாமை, தாழ்வு மனப்பான்மை, அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள். ஓ, அப்படி என்றால் அவர் சொல்ற அந்த பிரம்மாண்டமான போர்க்களங்கிறது வெளியில நடக்கல, நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு போராட்டம்னு சொல்றீங்களா? நிச்சயமா. நம்ம மனம் ரொம்ப வருஷங்களா அழியாமையிலையும் தேவையற்ற பயத்திலையும் ஊறி போய் கிடக்கும்போது அதை வெறுமனே அமைதியாருன்னு மென்மையா தட்டி கொடுத்து சரி பண்ணிட முடியாது. அங்கு ஒரு கடுமையான அதிர்வு தேவைப்படுது. மருத்துவ மொழியில சொல்லணும்னா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி. ஓ, அப்போ அந்த மயிலோட பிரம்மாண்டமான நடனமும் 8 திசைகளையும் அதிர வைக்கிற அதோட அசைவும் நமக்குள் எழும் ஒரு மாபெரும் விழிப்புணர்வோட குறியீடுகள். அதத்தான் அவர் அந்த நிலநடுக்கத்தோட ஒப்பிடுறாரா? அதே விழிப்புணர்வை தான் அவர் அப்படி சொல்றாரு. மனசுக்குள்ள படிஞ்சிருக்கிற பல வருட குப்பைகளை விழிப்புணர்வுங்கிற மயில் தன் ஒற்றை நடனத்துல சுக்குநூறா உடைத்தெரியுது. சரி, மயில் ஈகோவை உடைக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த சேவலோட கூவல் நோய்களை குணப்படுத்துதுன்னு அவர் சொல்றாரே, ஒரு சத்தம் எப்படிங்க வியாதிகளை குணப்படுத்தும்? அது நாம இன்னைக்கு சொல்ற சைக்கோசோமாட்டிக் நோய்கள். நம்ம மனசுல இருக்கிற பயமும் குற்ற உணர்ச்சியும் தான் பல நேரங்கள்ல உடல் சார்ந்த கொடிய நோய்களா வெளிப்படுது. ஆமா, அது உண்மைதான். அந்த சேவலோட கூவலுங்கிறது உள்ளுக்குள் உறைந்திருக்கிற பயத்தை உடைக்கிற விழிப்புணர்வின் பேரொளி. அந்த சத்தம் கேட்ட உடனே பயத்தால உருவான மன உளைச்சல்களும் அதனால வந்த நோய்களும் மாயமா மறைஞ்சிடுது. நமக்குள் ஒரு புதிய ஒளி பாயுது. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற ஈகோவையும் அறியாமையையும் உடைக்க ஒரு பிரபஞ்ச அளவிலான மன உறுதி தேவைப்படுதுங்கிறத கவிதை வடிவிலே இவ்ளோ பிரம்மாண்டமா கடத்தி இருக்காரு. ஆமாங்க. இப்ப புரியுது அமைதிய பத்தி பேசினவர் ஏன் திடீர்னு இவ்ளோ பெரிய அதிரடிய கையில எடுத்தார்னு.
அமைதி அடையறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற அரக்கர்களை அழிக்க வேண்டியிருக்கு. 100க்கு 100 உண்மை. ஆனா அந்த அரக்கர்கள் அழிக்க அவர் முன்வைக்கிற இன்னொரு மாபெரும் ஆயுதம் ஒண்ணு இருக்கு. அதுதான் வேல். இந்த தத்துவ பயணத்தோட உச்சமே அதுதான். ஓ, கந்தர் அலங்காரமும் வேல் விருத்தமும். இந்த ஆழமான அலசல்ல நான் ரொம்ப ரசிச்ச பகுதி இதுதாங்க. அறியாமைங்கிற இருள பிளக்கிற அறிவாற்றலோட அடையாளமா தான் இந்த வேல் அலசப்படுது இல்லையா? நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. வேல் விருத்தத்துல சூரபத்மனையும் கிரௌஞ்சமலையையும் பிளந்து யமனோட பயத்தையே நடுங்கச் செஞ்ச வேலாயுதத்தோட வீரம் மிக சிறப்பா படப்பட்டிருக்கு. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த வேல்ங்கிறது இரும்பாலான ஆயுதம் அல்ல. அது ரொம்ப கூர்மையான அறிவு. இது அவர் சாதாரணமா சொல்லல, ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றாரு. கந்தர் அலங்காரத்துல வர்ற 101வது பாடல் இதை எவ்வளவு தைரியமா சொல்லுது பாருங்க. ம். சலங்கானும் வேந்தர் தமக்கஞ்சார், யமன் சண்டைக்கஞ்சார், துலங்கா நரக குழி அணுகார்னு ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு. அதாவது அலங்காரத்துல உள்ள ஒரு பாடலை கத்துக்கிட்டவங்க அரசர்களுக்கோ யமனுக்கோ நரக குழிக்கோ கொடிய நோய்களுக்கோ ஏன் புலி அப்புறம் கரடி மாதிரி கொடிய விலங்குகளுக்கு கூட அஞ்ச மாட்டார்கள்னு ஒரு உத்தரவாதத்தை தர்றாரு. ஆமா. பயம்ங்கிறதே இருக்காதுங்கிற கேரண்டி இது. அதே போல 2வது பாடல்ல பொங்குவெங் கூற்றன் விடுங்கயிற்றார் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ அப்படின்னு யமன் வீசும் மரண கயிற்றையே அறுத்து எறிகிற சக்தி பத்தி பேசுறாரு. இது சாதாரண தைரியம் இல்லைங்க. மரண பயத்தையே நேருக்கு நேர் பார்த்து சிரிக்கிற ஒரு அதீத மன உறுதி. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. இவ்வளவு தகவல்களை பார்க்கும்போது இதெல்லாம் எதை குறிக்குது? ஒரு கவிதைய படிச்சா எப்படிங்க யமனை பார்த்து பயம் வராம இருக்கும்? ம். மரண பயம் போயிடுமா என்ன? வெறும் கவிதை எப்படி என் பயத்தை போக்கும்? இது கொஞ்சம் அதீதமான கற்பனையா தோணலையா? உங்க சந்தேகம் ரொம்ப நியாயமானதுதான். வெறும் வார்த்தைகளை படிச்சா எப்படி பயம் போகும்? ஆனா அவர் நமக்கு கவிதைகளை தரல. அவர் ஒரு தத்துவ ஆயுதத்தை தர்றாரு. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. நமக்கு ஏன் பயம் வருது? தெரியாத ஒரு விஷயத்த பத்தி நினைக்கும்போது பயம் வரும். எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு புரியாதப்போ பயம் வரும். இது ஏற்கதானே? அதுதான் விஷயம். இதை ஒரு உதாரணம் மூலமா பாப்போம். நீங்க ஒரு இருட்டறையில இருக்கீங்க. வெளிச்சமே இல்ல. அங்க ஒரு கயிறு கிடக்கு. சரி. வெளிச்சம் இல்லாததால அந்த இருட்டுல அந்த கயிற்ற பார்த்து பாம்புன்னு நினைச்சு நீங்க நடுங்குறீங்க. அங்க உங்க பயத்துக்கு காரணம் என்ன? அந்த பாம்பு இல்ல. ஏன்னா அங்க பாம்பு கிடையாது. ஆமா, அது உண்மைதான். அப்போ உங்க பயத்துக்கு காரணம் அங்க வெளிச்சம் இல்லாததுதான். அதாவது அறியாமை. ஓ, அப்போ அந்த இருட்டறையில அடிக்கிற வெளிச்சம்தான் அவர் சொல்ற அந்த வேல் இல்லையா? அதேதான். வேலுங்கிறது ஞானத்தோட, அதாவது விழிப்புணர்வோட வடிவம். ஒரு மனுஷங்கிட்ட கூர்மையான அறிவுங்கிற வெளிச்சம் வரும்போது அங்க இருக்கிறது பாம்பு இல்ல, அது வெறும் கயிறுதாங்கிற உண்மை மூளைக்கு உரைக்குது. உண்மை தெரிஞ்ச அடுத்த நொடி அறியாமை அகன்றிடுது. ஆமா, அறியாமை இல்லாத இடத்துல பயத்துக்கு வேலையே இல்ல. சரியா சொன்னீங்க. மரணம்ங்கிறது உடலுக்குத்தானே தவிர அறிவுக்கோ ஆத்மாவுக்கோ இல்லைங்கிறத ஒருவன் முழுமையா உணர்ந்துட்டா அவன் ஏன் யமனை பார்த்து பயப்பட போறான்? நோய்களை பத்தியோ வாழ்க்கையோட சவால்களை பத்தியோ அவனுக்கு ஏன் பயம் வரப்போகுது? ஆக அந்த வேல்ங்கிறது நம்ம புத்தியோட கூர்மை, வேலோட அகலம்ங்கிறது நம்ம சிந்தனையோட அகலம், வேலோட ஆழம்ங்கிறது நம்ம அறிவோட ஆழம். அப்படிப்பட்ட ஞான வேலை கையில ஏந்தினவங்களுக்கு உலகத்துல எதை கண்டோ அச்சம் இருக்காது. இருள்ல இருக்கிற அறியாமைய அந்த வேல் வெளிச்சமாக்கிடும். இதுதான் விஷயம். இதுதான் விஷயம். இதத்தான் அருணகிரிநாதர் இத்தனை நூல்கள்லயும் வெவ்வேறு விதமா பதிவு செஞ்சிருக்காரு. இவ்வளவு நேரம் நாம பேசினதை வச்சு பார்த்தா இந்த ஆவணங்களோட முழுமையான சாராம்சத்தையும் 2 விஷயங்கள்ல சுருக்கிடலாம். எந்த 2 விஷயங்கள்னு நினைக்கிறீங்க? ஒன்னு, சும்மா இரு. அதாவது இந்த இரைச்சல் நிறைந்த உலகத்துல தேவையற்ற தகவல்கள்ல சிக்கிக்காம பைனரி சிந்தனையை தாண்டி மூளைய குழப்பாம மனத முழுமையான அமைதியில நிலைநிறுத்திக்கிறது. அடுத்து 2, வாழ்க்கையில பயமோ அறியாமையோ இல்ல பெரிய தடைகளோ வரும்போது அமைதியா இருக்கிறதோட நின்று விடாம வேல் போன்ற கூர்மையான அறிவோடும் மயிலோட பிரம்மாண்டமான ஆற்றலோடும் அந்த தடைகளை சுக்குநூறா தகர்த்தெறியறது. ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. அமைதியும் ஆற்றலும் ரெண்டும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி ஒண்ணுக்குன்னு எப்படி பிணைஞ்சிருக்குங்கிறத இந்த பாடல்கள் நமக்கு காட்டுது. அதனாலதான் நேயர்களே, நீங்க ஒரு புதிய விஷயத்த கத்துக்கிற போதோ, வாழ்க்கையில பெரும் சவால்களை எதிர்கொள்ளும் போதோ அல்லது தகவல்களோட பெருக்கத்தால மூச்சு திணறும் போதோ இந்த 15ஆம் நூற்றாண்டு தத்துவத்தை நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான அமைதியும் அச்சமின்மையும் வெளியிலிருந்து வர்றதில்ல,
உங்க கூர்மையான அறிவிலையும் விழிப்புணர்விலையும், அதாவது உங்ககிட்டயே தான் இருக்கு. விடை பெறதுக்கு முன் நீங்க சற்று நேரம் அமைதியா உட்கார்ந்து சிந்திக்க ஒரு முக்கியமான கேள்வி நான் இங்க வைக்க விரும்புறேன். என்ன கேள்வி அது? ஒரு யோசிச்சு பாருங்க. நாம முன்னாடியே கிரௌஞ்ச மலையை பிளந்த முருகனோட வேலு பத்தி படிச்சோம் இல்லையா? அந்த மலை ஏதோ புராணங்கள்ல வர்ற ஒரு கற்பனை மலைன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த கிரௌஞ்ச மலைங்கிறது வேற எங்கோ இல்ல. மாறாக புதிய விஷயங்களை கத்துக்க மறுத்து எனக்கு எல்லாம் தெரியும்னு இருமாப்போடு இறுகி போய் கிடக்கிற நம்மளோட சொந்த ஈகோவா தான் இருக்க முடியுமோ? ஆஹா. அந்த அறியாமை மலையை தகர்க்கிற அந்த ஞான வேலாயுதம் உங்ககிட்ட இருக்கா? சிந்திச்சு பாருங்க. இது உண்மையாவே நம்மை சிந்திக்க வைக்கிற ஒரு மிக ஆழமான கேள்விதாங்க. அந்த ஈகோ மலைய உடைக்க உங்க அறிவை கூர்மையாக்குங்க. உங்களுக்கான அமைதி உங்களுக்குள்ளேயே இருக்கு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல சந்திப்போம்.